நமஸ்தே. அனுகிரக தீட்சையோட ஒரு பகுதியான ஆரோக்கியம் என்னும் இந்த எபிசோட்ல கலந்துக்கிற பக்தர்களுக்கு என்னுடைய ஸ்வாகத்தம். போன வார சாதனை செஞ்சீங்களா? நீங்க உங்க தேகத்தோட பேசும்போது உங்க தேகம் உங்களுக்கு என்ன சொல்லுச்சு? மார்னிங் எந்திரிக்கிறப்போ டிட் யூ ஆஸ்க் யுவர் பாடி ஹவ் ஆர் யூ ஸ்டமக் ன்னு கேட்டீங்களா? அதுக்கு உங்க வயிறு என்ன சொல்லுச்சு? நைட் நீ ரொம்ப லேட்டா சாப்பிட்ட, அதனால ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு, கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்லிச்சா? உங்க கால்கள் என்ன சொல்லுச்சு? 15 இயர்ஸா எனக்கு எக்ஸசைஸ் கொடுக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதனால இன்னைக்கு நடக்கவே முடியலன்னு சொல்லிச்சா? இந்த மாதிரி எல்லா பாகங்கள் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா இல்ல உங்களை அப்ரிஷியேட் பண்ணி தேங்க் பண்ணிச்சா? இதுவும் யோசிச்சு பாருங்க. உங்க உடல் உங்ககிட்ட மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா பரவாயில்ல, உடலில் ஒவ்வொரு பாகம் கூட நாளைக்கு பர்மிஷன் கிடைச்சதுன்னா கோர்ட்டுக்கு போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாகமும் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்க காதுக்குள்ள அதே சவுண்ட் தான் கேட்கும். அதனாலதான் அம்மா பகவான் சொல்றார், ஆரோக்கியத்தை கேர்லெஸ் பண்ண வேண்டாங்கிறார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை பார்த்தேன். அவர் ஹோமியோபதி டாக்டர். அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஹோமியோபதி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெடிசன், ஹோமியோபதியால ட்ரீட் பண்ண முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் வந்தார், ரொம்ப ஃபேமஸ். இவர் என்ன சொன்னாருன்னா, இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப பழசான சயின்ஸ் ஆயுர்வேதா, இது தேவாதி தேவதையர்களே கொடுத்த ஒரு சயின்ஸ், இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறமா ஒரு அலோபதிக் டாக்டரை மீட் பண்ண. அவர் என்ன சொன்னாருன்னா, ஆயுர்வேதா ஹோமியோபதி இவெல்லாம் ரொம்ப அன்சைன்டிபிக், சரியான ரீசர்ச் மேல இது ஆதாரப்பட்டு டெவலப் ஆகல, அலோபதி தான் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் சொன்னார். இதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வரல, எது நிஜமான சயின்ஸ், எதை ஃபாலோ பண்ணா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும், வாட் இஸ் த பெஸ்ட் திங் ஃபார் மீ, இந்த கேள்வி வருது இல்ல? இந்த மாதிரி கேள்விதான் எனக்கு கூட வந்துச்சு. அப்போ கேள்வி எப்போ வந்தாலும் யார்கிட்ட போவோம்? ஒண்ணு அம்மா கிட்ட போனோம், இல்ல பகவான் கிட்ட போனோம். அப்படியே பகவான் கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டேன். அப்போ பகவான் எனக்கு என்ன பதில் சொன்னாங்களோ உங்களுக்கு கேட்கணும்னு ஆசை இருக்கா? அப்போ கேளுங்க. दैवं शरणं गच्छामि. There is no one way. There cannot be one single approach to all diseases and to all people. The causes of disease being varied, the remedies too should be varied. Thus, every form of treatment has its own science and its own validity. What works for a few may not work for all. The oneness approach to health is holistic and multidimensional. It works on the physical dimension, psychological dimension, emotional dimension, social dimension, karmic dimension, and the spiritual dimension. Among the innumerable aspects that demand attention in the physical dimension of health, 4 feature big: diet, exercise, lifestyle, and environment. ஸ்ரீ பகவான் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்ல முயற்சி பண்றேன். இப்போது மாதிரியே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸ்ரீ பகவான் ஆரம்பிச்சதே என்ன சொன்னாங்க? there is no one way ன்னாங்க. அதாவது ஒரே மார்க்கம், ஒரே வழி என்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு வியாதிக்கு ஒரு காரணம் இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம், அதுக்கு தகுந்த தீர்வு கூட இருக்குன்னு சொல்றார் நம்ம பகவான். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தலைவலி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட போன என்ன சொல்வாரு? அவர் சொல்வார், வாதா பித்த கஃப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அதுக்கு தகுந்த மெடிசன் எடுத்துக்கோங்க, சரியாயிடும் என்பார். ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போன என்ன சொல்வார்? அவர் சொல்வார், பாடியில இருக்கிற வைட்டல் எனர்ஜி டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அதை சரி பண்ணா தலைவலி போயிடும், அதுக்கு மெடிசன் தருவார். ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட போன என்ன சொல்வாரு? அவர் சொல்வார், சைனசைட்டிஸ் இருக்கு, அதனாலதான் உனக்கு தலைவலி வந்திருக்கு, ஒரு சின்ன சர்ஜரி நோஸ்ல பண்ணிட்டாக்கா சரியாயிடும் என்பார். இவங்க எல்லாம் விட்டுடுங்க. உங்க வீடு பக்கத்துல ஒரு பூத வைத்தியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க.
ஒரு மாந்திரிகர். அவர்கிட்ட போய் ஐயா சாமி கொஞ்சம் மந்திரம் பண்ணித்தாங்கன்னு கேட்டு அவர் என்ன பண்ணுவாரு? அவர் சொல்வார், உங்களுக்கு உன் தலைவலிக்கு காரணம் வந்து யாரோ திருஷ்டி வச்சிருக்காரு உன் மேல, அந்த திருஷ்டி போயிடுச்சுன்னா உனக்கு தலைவலி போயிடும்னு சொல்லி ஒரு மந்திரம் பண்ணி கொஞ்சம் பஸ்மம் தருவாரு உங்களுக்கு. ஆச்சரியம் என்ன ஆனதுன்னா, சிலருக்கு பஸ்மம் அப்ளை பண்ணிக்கிட்டா தலைவலி போகுது, சிலருக்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டா போகுது, சிலருக்கு ஹோமியோபதியில சரியாது, சிலருக்கு அலோபதியில சரியாது. அப்போ ஏது சரியான ட்ரீட்மெண்ட்? ஒவ்வொருத்தர் என்ன நினைச்சுப்போம்னா, இந்த டாக்டர் கைராசி சரி இருக்கு, இந்த டாக்டர் கிட்ட போனா சரியாயிடும் நினைக்கிறோம். ஆனா நம்ம அம்மா பகவான் என்ன சொல்றாருன்னா, உனக்கு தலைவலி வர்றதுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை ட்ரீட் பண்ணா உனக்கு அந்த ரோகம் போறது. ஒவ்வொரு சயின்ஸ் கூட சில காரணங்களை யோசிச்சு சில காரணங்களை ட்ரீட் பண்ணுது, சில காரணங்களை ரெகக்னைஸ் பண்ணுது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சயின்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு விதானம் கிரியேட் பண்ணி அதுக்கு சில பிரின்சிபல்ஸ் டிசைட் பண்ணி நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுது. அந்த காரணம் உங்க உடலுக்குள்ள இருந்ததுன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிசால்வும் ஆயிடும் ரோகம். ஸ்ரீ பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எல்லா சயின்ஸுக்கு கூட அதுக்கு தகுந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு மனிதனுக்கு ஒரு லிமிடேஷன் இல்லையா, ஒரு மனிதனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லையா, அதே போல ஒரு சயின்ஸுக்கு கூடன்னு சொல்றாரு. அப்படி இருக்குன்னா ஒன்னஸ் உடைய அப்ரோச் என்னது, ஒன்னஸ் உடைய ஹெல்த் அப்ரோச் என்னது அண்ட் பகவானை கேட்கும்போது பகவான் சொல்றார், ஒன்னஸ் என்கிறது எந்த ஒரு மார்க்கத்தையும் ஃபாலோ பண்றது இல்ல, எல்லா மார்க்கத்திலையும் இருக்கிற பெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணது ஒன்னஸ் சொல்றாரு. நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா ஸ்ரீ பகவான் சொல்றார், எவ்வளவோ டைமென்ஷன்ஸ்ல நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது பகவான் விவரமா என்ன சொல்றாருன்னா, ஆரோக்கியம் என்றாலே பிசிக்கல் டைமென்ஷன் இருக்கு, சைக்கலாஜிக்கல் டைமென்ஷன் இருக்கு, இமோஷனல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல், இப்படிப்பட்ட எவ்வளவோ டைமென்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு டைமென்ஷன்ல இருந்து கூட உனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையாவது வரலாம். அதனால எல்லா டைமென்ஷன்ஸை கூட நம்ம சரிப்படுத்திக்கிட்டே வந்தோம்னாக்கா அப்போ உனக்கு சம்பூர்ணமா ஆரோக்கியம் வரும். பிசிக்கல்னா உடல் ரீதியான டைமென்ஷன், மானசீகமான ஒரு டைரெக்ஷன், சைத்தன்யத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு டைரெக்ஷன், சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு டைரெக்ஷன், நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் ஒரு விதானத்தினால வரும் ஒரு டைமென்ஷன், ஆன்மீகமான ஒரு டைமென்ஷன், இப்படி எவ்வளவோ காரணங்களால நமக்கு ஆரோக்கியமும் வரும், அனாரோக்கியமும் வரும். அதனால இந்த வாரம் நமக்கு ஸ்ரீ பகவான் பிசிக்கல் டைமென்ஷன்ல கொண்டு போறார். சில டைமென்ஷன்ஸை வந்து நமக்கு பகவான் சொல்லி தருவார், சில டைமென்ஷன்ஸை அம்மா சொல்லி தருவார். இப்போ பிசிக்கல் டைமென்ஷன்ல போனாக்கா ஸ்ரீ பகவான் நமக்கு முக்கியமாக சில விஷயங்களை சொல்றார். முதலாவது என்ன சொல்றாருன்னா, ஆகாரம், உணவு. இரண்டாவது எக்ஸசைஸ். மூணாவது வாழ்ற விதம். நாலாவது வாழும் சூழ்நிலை. பகவான் என்ன சொல்றாருன்னா, டயட், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் அண்ட் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இந்த 4 விஷயங்கள் மேல ஆதாரப்பட்டு தான் நம்மளுடைய உடல் ரீதியான ஆரோக்கியம் இருக்கு சொல்றார். இப்போ நமக்கு ஸ்ரீ பகவான் நம்ம எந்த விதமான உணவை கடைபிடிச்சா நமக்கு நல்லது என்கிறத பத்தி நமக்கு சொல்ல போறாங்க. தெரிஞ்சுக்கலாமா? கேளுங்க. The word diet has got associated with various forms of starving and eating insipid and tasteless foods, from which one is waiting to jump out, and has usually been adopted towards acquiring an attractive physique. Let us discuss diet not merely from the point of view of fitness, but from health and wellness as well. What exactly is behind the right kind of food? Health of the body is determined by the relationship the various body parts maintain amid themselves. It is
the instructions and the information flow between the various organs of the body, and more importantly, the perception of that information that is responsible for health. Disease is essentially due to a failure of the information network between the various organs and systems. The purpose of food, besides providing energy, maintaining and repairing the body, is to keep this information of life flowing through the body. Your body's functions like digestion, blood circulation, and your body's traits such as complexion, height, the body mass are all determined by the various hormones and enzymes that are secreted. The release of these hormones and enzymes are dictated by the genes, which are directly affected by the food you consume. Science has discovered that a change in food can affect approximately 10,000 genes, which goes without saying that food is by far one of the greatest medicines. The three main foods that serve as fuel are fat, carbohydrate, and protein. And a proper balance between fat, carbohydrate, and protein would ensure a return to health, vigor, and vitality. Intake of the right form of nutrition helps your genes to rightly express themselves. ஸ்ரீ பகவான் சொல்றார், இன்னைக்கு நீங்க டயட்னு சொன்னாலே மக்கள் பயந்துக்கிறாங்க. எதனால? அவங்க கண் முன்னால தெரியுறது என்ன தெரியுமா? சாப்பிடாம இருக்கிறது, கம்மியா சாப்பிடுறது, ருசி இல்லாத ஃபுட்டு சாப்பிடுறது, இந்த விதமான சீன்ஸ் வருது. அதனாலதான் பயம். நம்ம டயட்னு சொன்னால எத்தனை நாள் நான் டயட்ல இருக்கணும்? 3 மாசமா, 6 மாசமா? இப்படி கேள்விகள் கேட்பாங்க. டயட்ங்கிறது ஒரு மெடிசன் மாதிரி எடுத்துக்கிறாங்களே தவிர அது ஒரு ஃபுட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியல. அது லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ண எப்படி இருக்கும் என்கிறது இல்லை. இது எப்போ நிறுத்தலாம், இதுல இருந்து எப்போ நம்ம வெளியே வந்துடலாம் என்கிறது பத்தி தான் ஜனங்க யோசிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, சத்தான உணவு சாப்பிடுறதுங்கிறது அது ஏதோ அவங்க வெயிட் குறையறதுக்காகவோ ஸ்லிம்மா இருக்கிறதுக்காகவோ இல்ல தொப்பை குறையறதுக்காகவோ ஃபிட்னஸோட இருக்கணும்ங்கிறதுக்காகவோ இந்த விதமா யோசிக்கிறாங்களே தவிர ஹெல்தியா இருக்கணும், வெல்னஸோட இருக்கணும் என்கிட்ட பத்தி யோசிக்கல. வெறும் ஃபிட்னஸ் பத்தி யோசிக்கிறாங்க. போன வாரம் நம்ம பகவான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கா? ஹெல்த், வெல்னஸ், ஃபிட்னஸ்க்கு இருக்கும் அந்த வித்தியாசம். ஸ்ரீ பகவான் கேட்கிறார், சரியான ஆரோக்கியம்னா என்ன? உடம்புல இருக்கிற வேறு வேறு அணுவுக்கும் வேறு வேறு பாகத்துக்கும் சரியான உறவு என்கிறது இருக்கணும். ஒவ்வொரு பாகத்துக்கும் இன்னொரு பாகத்துக்கும் சரியான உறவு இருந்தாதான் அது சம்பூர்ணமான ஆரோக்கியம்னு சொல்றாரு பகவான். எத்தனையோ பேர் கேட்பாங்க, வன்னஸ் எப்போதுமே உறவு முறை பத்தி எதுக்குங்க அவ்வளவு பேசுறதுன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் எல்லாம் இருக்கிறதே ரிலேஷன்ஷிப்ஸ் தானே. உறவு முறை சரியா இருந்தாதான் வாழ்க்கையில ஏதாவது இருக்கு. அந்த உறவு முறை சரியா இருந்தா எந்த பிரச்சனையாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பத்தி கூட பகவான் சொல்லும் போது ஹார்ட்டுக்கும் லிவருக்கும் உறவு சரி இருக்கணும், லிவருக்கும் பான்கிரியாஸ்க்கும் உறவு சரி இருக்கணும், ஸ்டமக்கும் கிட்னிஸ்க்கு உறவு சரியா இருக்கணும். இந்த நடுவுல சரியான உறவு இருந்துச்சுன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு சொல்றாரு. இந்த உடலுக்குள்ள இருக்கும் ரிலேஷன்ஷிப் கான்டெக்ட்ல உணவோட பங்கு என்ன? நம்ம சாப்பிடுற உணவு நம்ம தேகத்துல இருக்கிற பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், இந்த மாதிரி எத்தனையோ சிஸ்டம்ஸ்க்கு போக வேண்டிய இன்ஃபர்மேஷனை சரியான வகையில் கொடுக்கிறது தான் ஆகாரம். சாதாரணமா நம்ம தேகத்துல எங்கேயாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பாகத்தை ரிப்பேர் பண்றதுக்கும் உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கும் அதுக்கு கூட உதவி செய்யறது ஆகாரம். இந்த ரெண்டு மட்டும் இல்லாம நம்ம உடம்புல
இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது கூட அந்த இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்கை சரியான வகையில புரிஞ்சுக்கிறதுக்கும் கூட உதவி செய்யறது ஆகாரம் சொல்றார் நம்ம பகவான். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு பாகத்துக்கும் இன்னொரு பாகத்துக்கும் போக வேண்டிய இன்ஃபர்மேஷன் சரியா போகலைன்னா நோய் வரும் சொல்றாரு ஸ்ரீ பகவான். ஒரு மனிதன் உயரமா இருக்கிறதோ ஒல்லியா இருக்கிறதோ எந்த கலர்ல இருக்கிறதோ உடம்புல எந்த நோய் வருதோ இது எல்லாம் டிசைட் பண்றது யாரு? நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கும் ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ். நீ எந்த கலர்ல இருப்பேன்னு டிசைட் பண்றது, எப்படி பிறக்க போறேன்னு டிசைட் பண்றது யாரு? ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ். இந்த ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் உருவாக்குறது யாரு? ஜீன்ஸ். நம்ம சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா, இது நேரா ஜீன்ஸை பாதிக்குது சொல்றார் பகவான். ஜீன்ஸ் பாதிக்கப்படும் பொழுது ஹார்மோன்ஸையும் என்சைம்ஸையும் அதுக்கு தகுந்த மாதிரி கூட ஜீன்ஸ் எஃபெக்ட் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் வேலை செய்யும். இப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடலுக்குள்ள அப்ராக்சிமேட்லி 30,000 ஜீன்ஸ் இருக்கு. ஆனா சரியான உணவு சாப்பிடுறதால 10,000 ஜீன்ஸை நம்ம சரிப்படுத்தலாம் சொல்றாங்க. 10,000 ஜீன்ஸ், 10,000 ஜீன்ஸை நம்ம சரிப்படுத்தலாம்னு சொல்றாரு. இதுக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங் தேவை இல்லை. எந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ணாலும் 10,000 ஜீன்ஸை மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னும் சயின்ஸ் அந்த அளவுக்கு வளரல. ஆனா நம்ம பகவான் என்ன சொல்றாருன்னா, ஆகாரத்துக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிடுற உணவுல ஸ்ரீ பகவான் சொல்றார் 3 முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த 3 சரிப்படுத்திட்டாக்கா, சரியான ப்ரொபோர்ஷன்ல எடுத்துட்டாக்கா 10,000 ஜீன்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம்னு சொல்றார். ஃபேட் அல்லது கொழுப்பு பதார்த்தம். இந்த ஃபேட் தான் ஃபியூவல் மாதிரி இருந்து நமக்கு சக்தியை கொடுக்குது. இந்த 3மே ஃபியூவல் தான். 2வது புரோட்டீன், 3வது கார்போஹைட்ரேட். ஃபேட், புரோட்டீன், கார்போஹைட்ரேட். இந்த 3ஐயும் கூட சரியான அளவில் எடுத்துக்கும் போது நோய் வராம நம்ம தடுக்கலாம் சொல்றாங்க. இந்த ஞானம் அம்மா பகவான் கொடுக்கிற ஒன்எஸ் ஹெல்த் கோர்ஸ், ஒன்எஸ் யூனிவர்சிட்டியில நடக்கும் ஒன்எஸ் ஹெல்த் கோர்ஸ்ல கலந்துக்கும் போது உங்களுக்கு சம்பூர்ணமாக கிடைக்கும். இங்கே they're able to give you some amount of information. அங்க போனா சம்பூர்ணமான டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம டீடைல்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஒன்எஸ் ஹெல்த் கோர்ஸ்ல இட்ஸ் a combination of knowledge, information, wisdom and grace. அதனால என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வருஷமா டயபெட்டிஸ் இருந்தவங்க இப்போ கம்ப்ளீட்டா குணமாயிட்டாங்க. தைராய்டு, பிபி, டயபெட்டிஸ், ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், பேக் பெயின் போன்ற எத்தனையோ நோய்கள் இருந்த எத்தனையோ பேர் ஒரு வாரம் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணி அப்புறமா நாங்க சொன்னது சரியா செஞ்சாங்கன்னா 15-20 டேஸ்ல சம்பூர்ணமா ரிசல்ட் கிடைக்குது. ஆரோக்கியம்ங்கிறது ஒரு சயின்ஸ். அதை நீங்க ஜாகிரதையா பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்பு தேவையான சக்தியும் சௌகரியத்தையும் சுகத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். இந்த ஆரோக்கிய தீட்சையில கலந்துக்கிற மக்களுக்கு அம்மா பகவான் கொடுக்கிற அனுபவங்களை கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது கண்டக்ட் பண்றவங்க கைட்ஸ் எப்போதுமே ஒரு அமேஸ்மெண்டோட தான் ஒவ்வொரு நாளும் அப்படி ஆனந்தமா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு. யாராவது உங்க வீட்டு பக்கத்துல உங்க ஊர்ல ஒன்எஸ் ஹெல்த் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசி பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். சிலரோட ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்குறோம், பேசி பாருங்க. நானும் என் ஒய்ஃப் 2 பேருமே இந்த ஆரோக்கிய தீட்சாவுக்கு வந்தோம். இங்கே பார்த்தப்போ ஆரோக்கிய தீட்சா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினச்சேன்னா, என்னோட உடம்புல இருக்க வலியெல்லாம் வியாதியெல்லாம் போயிடும்னு. இங்கே அது மாத்திரம் நடக்கலை. என்னோட ஆத்மா, தேகம் எல்லாத்தையுமே பகவான் பரிசுத்தமாக்கி இன்னைக்கு நீ மனிதனாக வாழணும்னா என்ன தகுதியெல்லாம் உலகத்தில் இருக்கணுமோ அத்தனையும் கொடுத்து என்னால் காலை முட்டி போட்டு கீழே கூட உட்கார முடியாது. கடந்த 7 வருஷமாக நான் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். இந்த கோர்ஸில் 6வது நாள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் அழகாக இந்த மாதிரி தனியாக உட்காந்து பேச முடியுது. அடுத்தது எனக்கு ஹைப்பர் அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தது.
அதையும் பகவான் இங்கே நல்ல டயட்டை கொடுத்து பழக்கப்படுத்திட்டாரு. அதனால் கோடான கோடி நன்றி அம்மா பகவான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் இருக்குது. சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ், அப்புறம் இந்த வெர்டிபிள் ஸ்பான்லைட்டிஸ், முதுகும் கழுத்தும் ரொம்ப வலிக்கும். நான் ஒரு 10 வருஷமாக 2 வீலர் ஓட்டி அந்த மாதிரி வலி. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 நாள் கட்டிலில் படுத்தா கூட 5ஆம் நாள் எனக்கு ரொம்ப 2-3 டேஸ் காட்டில் படுத்து தூங்கினாக்கா 5ஆம் நாள்லேருந்து எனக்கு வந்து முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இடது கையெல்லாம் வலிக்கும். ரொம்ப சிரமப்படுவேன். அசிடிட்டி ப்ராப்ளம் வேறு, எது சாப்பிட்டாலும் நெஞ்சிலே நிற்கும். ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். அப்போது எனக்கு இந்த மாதிரி ஆரோக்கிய தீக்ஷா நடக்குது, ஹெல்த் கோர்ஸ், 1 வீக் ஹெல்த் கோர்ஸு, நீங்கள் போய் அதை அட்டன் பண்ணுங்க சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு இங்கே வந்தேன். இப்போ வந்து 7ஆவது நாள் ஆகுதுங்க. இந்த 6 டேஸாக நான் காட்டை தலகாணி வச்சு தான் படுத்துட்ருக்கேன். இப்போ எனக்கு எந்த விதமான பெயினும், முதுகு பெயினோ கழுத்து பெயினோ எதுவுமே இல்லை. இங்கே வாக்கிங்கு, ஏர்லி மார்னிங் வாக்கிங், அப்புறம் யோகா, அப்புறம் டீச்சிங்ஸு, அப்புறம் சில எக்ஸசைஸு, அப்புறம் போஸ்டர்ஸ், ரெகுலராகவே நம்ம லைஃப்பில் எவ்ரிடே இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கற்றுன்றதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. தினம் காலையில் நான் 4 ரவுண்டு வாக்கிங்கும் போய் முடிக்கிறேன். இப்போ அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் சுத்தமாக இல்லை. அப்புறம் இங்கே டயட்டும் கொடுக்குறாங்க. லெஸ் கார்போஹைட்ரேட் டயட் கொடுக்குறாங்க இந்த 7 நாளும். இந்த 7 நாளுக்கும் இந்த லெஸ் கார்போஹைட்ரேட் டயட் சாப்பிட்டதுனால எனக்கு எந்த விதமான ஸ்டமக் ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலாக வாழ்க்கை இப்போ தான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல் எனர்ஜி இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு அற்புதமாக என்னுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் பண்ணி, மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் நல்லா பண்ணி, எனக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த எங்கள் அம்மா பகவானுக்கு அனந்த கோடி நன்றி. இந்த வாரம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறேன். அதை செஞ்சு பாருங்க. ஒரு நாளுக்கு நீங்க 8 கிளாஸஸ் ஆஃப் தண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை கொஞ்சமா சுட வச்சுட்டு, உப்பு இல்லாம, சர்க்கரை இல்லாம, வெறும் லெமன் பிழிஞ்சிட்டு, காலையில எழுந்தவுடன் வெறும் வயத்துல ஒரு கிளாஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழிச்சோ, இல்ல சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியோ, சாப்பிட்டதுக்கு 1 மணி நேரம்க்கு அப்புறமாவோ நீங்க இந்த தண்ணி குடிச்சிட்டே வாங்க. இது எப்படி குடிக்கணும்னா, 1 லிட்டர் வார்ம் வாட்டர் இருக்குன்னா அதுல 1 லெமனை ஸ்குவீஸ் பண்ணுங்க. 1 லிட்டர் வார்ம் வாட்டர்ல 1 லெமனை ஸ்குவீஸ் பண்ணி ஒரு நாளுக்குள்ள அது குடிச்சுக்கோங்க. இப்படி நீங்க பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின் எப்படி இருக்கும், உங்க பாடியில இருக்கும் வைட்டாலிட்டி, உங்க பாடியில இருக்கும் எனர்ஜி எப்படி இருக்கும்ங்கிறது நீங்களே பார்ப்பீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல சயின்ஸ் இருக்கு. ஆனா அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னைக்கு நமக்கு டைம் இல்லை. அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். டைம் இருந்ததுன்னா சொல்றேன், இல்லைன்னா வனஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து கத்துக்கோங்க. ஸோ இது பண்ணி அடுத்த வாரம் இதோட எஃபெக்ட் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரோக்ராம்க்கு திருப்பி வாங்க. அப்போ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? அப்போ வரேன். நமஸ்தே.